ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலி வந்து 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து முடிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் ஃபைனல் டச்சாக மாணவர்களுக்கு எந்த மாதிரி மார்க் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ பேப்பர் கரெக்ஷன் மோஸ்ட்லி வந்து எல்லா கேம்ப்லேயும் வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சம் கேம்பில் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த மாதிரி பேப்பர் திருத்துறாங்க, லாஸ்ட்டாக பேப்பர் திருத்துறாங்க, அது வந்து எந்த மாதிரி மார்க் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்டேட் வந்து கொடுக்க சொன்னீங்க. அதோட அப்டேட் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் லைக் பட்டனும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக்க பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 10th-க்கும் 12th-க்கும் வந்து பேப்பர் கரெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து முடிகிற நிலைமையில் வந்து வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வந்து ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து எந்த மாதிரி பேப்பர் திருத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு அதுவுமே வந்து கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இருந்தாலும் சம் கேம்ப்லலாம் வந்து இன்னும் கூடியும் வந்து 10th-க்கும் 12th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கோம். அது வந்து எந்த மாதிரி திருத்துறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 10th-ல் வந்து இந்த வாட்டி நல்ல மார்க் தான் வந்து வரும். முக்கியமாக வந்து நிறைய பேர் 10th-ல் மேத்ஸ் இருக்குது தெரியுமா? மேத்ஸில் வந்து நிறைய பேர் 90, அப்புறம் வந்து 95, 97 அந்த மாதிரி வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டது. முக்கியமாக வந்து தமிழில் வந்து 100க்கு நிறைய பேர் 98, அப்புறம் வந்து 97 அந்த மாதிரி மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் வந்து சென்டம் வந்து நான் என் காலில் விழுந்தாலும் வந்து கேட்கல. ஏன் அப்படின்னா சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. மோஸ்ட்லி வந்து நல்ல மார்க் தான் போடுவாங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. தமிழ் அண்ட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் 97, 98 அந்த மாதிரி வந்து மார்க் வந்து எடுப்பீங்க. அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் குறையும். அது வந்து ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுனால அது வந்து குறையும். நெக்ஸ்ட்டாக வந்து 11th-க்கு எந்த மாதிரி அப்டேட் வந்து இருக்குது ப்ரோ, 11th பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. 11th-க்கு இந்த வாட்டி கிரேஸ் மார்க் இல்லாதனால சம் டிஸ்அட்வான்டேஜும் வந்து இருக்குது. இருந்தாலும் 11th-லையும் வந்து இப்போ என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா சென்டம் பெர்சன்டேஜ் குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல. 11th-க்கும் 10th-க்கும் கொஞ்சம் மீடியமாக கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டது. அதாவது சென்டம் பெர்சன்டேஜ் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி நான் பாஸ் ஆயிடுவேனா ப்ரோ அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. மோஸ்ட்லி நான் இப்போ தான் வந்து சொன்னேன், நீங்கள் கொஸ்டின் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஆன்சர் கீழே ஜஸ்ட் ஏதாவது அந்த கீழே இருக்கிற மாதிரி எழுதுனா கூடயும் வந்து கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. அதனால மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. பட் சென்டமில் தான் வந்து கொஞ்சம் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது சென்டம் பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ 25 இருக்கிற இடத்துல வந்து நான் 20 மார்க் வந்து கன்ஃபார்மாக எடுத்துருவேன், எனக்கு வந்து 5 மார்க் போடுவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அப்புறம் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 35 மார்க்குக்கு நான் வந்து 30 மார்க் வந்து எடுத்துருவேன், எனக்கு வந்து பாஸ் போடுவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து உங்களுக்கு 5 மார்க் தேவைப்படுது, மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு 6 மார்க்கு 7 மார்க்கு தேவைப்படுது அப்படின்னா கன்ஃபார்மாக எப்படியாவது மார்க்கை வந்து போடணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. உங்களோட பேப்பரில் வந்து மார்க் போடாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு என்கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கன்ஃபார்மாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன். மோஸ்ட்லி எல்லா பற்றியும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இந்த வட்டம் எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு நானுமே வந்து எல்லா பேத்துக்கும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஹோப் எல்லா பேத்துக்கும் வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க அண்ட் நல்ல மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்காண்டி வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வந்து ஏனோ தானோ வரும். நீங்கள் பயப்படாமல் ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நல்ல மார்க் தான் வந்து வரும். நம்ம வந்து மேபி ரிசல்ட் அன்னைக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து லைவ் வந்து வருவோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. முக்கியமாக ரிசல்ட் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து நம்ம லைவில் செக் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். அதனால் வந்து உங்களோட மார்க் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா கூடியும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் லைவில் கூடியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.